விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று டிசம்பர் 8, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 9:44 காலை வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி, நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 4:03 இரவு வரை, பிறகு பூரட்டாதி, யோகம் ஹஸ்ஸனம் 6:25 காலை வரை, அதன் பின் வஜ்ரம் 3:53 காலை வரை, அதன் பின் சித்தி, கரணம் வனசை 9:44 காலை வரை, பிறகு பத்திரை 8:56 இரவு வரை, பிறகு பவம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கு மேல்நோக்கு நாள், பிறை வளர்பிறை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இன்றைக்கு கரணம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. சூரிய உதயம் 6:17 வரைக்கும். சந்திராஷ்டம நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருஷகத்தில் சூரிய புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கார். இப்போ இன்னைக்கு சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்தில் திருவிதி உலா நடக்குது. திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதர் புறப்பாடு இருக்குது. இன்னைக்கு சந்திராஷ்டம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம். அப்படிங்கும்போது இந்த சந்திராஷ்டம நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப கடகராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அஷ்டமி திதி, வளர்பிறை அஷ்டமி. இன்றைக்கி ராசி அவரவர் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வரைக்கும் பஞ்சாங்கம் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவலில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையை பற்றின, ஞாயிறு அப்படின்னாலே சூரியன், அந்த சூரியனுடைய கிரக கோள் என்ன பண்ணோம் நம்மளுக்கு ஜாதகப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே அரசாங்க வேலை, அரசு துறையில் டிஎன்பிசி, டிஆர்பி எக்ஸாமு, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸஸ் எல்லாம், காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரதும் போது இந்த மாணவர்களோ பெற்றோர்களோ ஒருவித கலக்கமும் பயமும் இருக்குங்க. நம்மளுக்கு பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா என்ன, நம்ம பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கிரக நிலைகளில் ஜாதகத்தில் சூரியனுடைய விஷயம், சூரியன் உச்சமோ இல்லை ஆட்சியோ பெற்று ஒரு சூரியன் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யோகம், ஆட்டோமேட்டிக்காக அந்த யோகம் வரும். இந்த யோகம் இல்லைங்க, எனக்கு என் ஜாதகத்தில் சூரியன் மறைஞ்சிட்டாரு, அஸ்தங்கமாயிட்டாரு, சூரியன் இதாயிட்டாரு, ராகுக்கு ஏதோட மாட்டிக்கிட்டாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அரசாங்க வேலை கிடைக்காம சில பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் உருவாமல் இருக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ ஆதித்ய கவசங்களில் படிக்கிறதும் சூரிய நமஸ்காரம் செய்கிறதும் ரொம்ப விசேஷம். காலையில் சூரிய உதயம் பஞ்சாங்கம், இன்னைக்கு சூரிய உதயம் என்ன சொல்லியிருக்கிறோமோ அந்த பஞ்சாங்கத்தின்படி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது விசேஷம். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஸ்ரீ சூரிய பகவானை நீங்கள் வேண்டி வர்றது அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துரும். இந்த சூரிய பகவான் தான் ஒருத்தருக்கு உயர் பதவியை கொடுக்கறது, அதே மாதிரி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறது, அதிகார பதவியை கொடுக்கறது. அரசியல்வாதிகளாக இருப்பின் இல்லை அரசு அதிகாரியாக இருந்தாலும் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சூரியனுக்கு இந்த கோயிலுக்கு நவகிரகத்தில் சூரிய பகவான் இருக்காங்களா, அதில் போயிட்டு கோதுமை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து, கோதுமையெல்லாம் வச்சு நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றுறது. அதேமாதிரி சிவன் ஆலயங்களில் உங்கள் ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. ரைட் சைடில் சந்திரன், லெஃப்ட் சைடில் சூரியன் இருப்பார். சூரியன் சாயாதேவியுடன் மனைவியோடனே உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு நெய் தீபம் அப்புறம் சிகப்பு துணி தானம் பண்ணி, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி, அரசாங்க வேலை, அதிகார பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறது 100% கிடைத்தே தீரும். அது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு கூட இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்க சிவாலயத்திலே சூரியன் இருக்கிறாரு, அதுவே போதுமானது, அதை பண்ணுறேன் அப்படின்னாலே
இந்த சிகப்பு துணியை தானம் பண்ணிட்டு இது பண்ணனா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது. அரசாங்க பதவி அப்படிங்கிறது, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு நல்ல விஷயம். தேய்பிறை வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால ஸ்ரீ கால பைரவரை இன்னைக்கு வேண்டி வர்றது சுபீட்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதார நெருக்கடியை நீக்கி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். இப்போது அவரவர் ராசி பலனை தெரிந்துக்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உற்சாகம் பறைபுரண்டோடைய நாள், நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நாள், பழைய நண்பர்களுடைய நட்பு, புது நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை உருவாக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தால் இன்றைக்கி சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய திருமண பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். உங்கள் மகன் மகளுக்கு திருமண பிராப்தம் ஏற்படுத்துவீர்கள். இப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே ஆகும். கணவன் மனைவி கூட சிறு சறுக்கல்கள் பிணக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அதில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஈகோ ஸ்டெப் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஈகோனால நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அடுத்தது அந்த நாளில் கால பைரவரை நீங்கள் வேண்டுறது, தேங்காயில் விளக்கேற்றுறது, இல்லை அப்படின்னா வெண்பூசணி உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு சொட்டு நெய்யை ஊற்றி சிகப்பு திரி போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது ரிஷபராசிக்காரங்க, விவேகமற்ற ஒரு காரியங்களை இன்னைக்கு செய்ய மாட்டீங்க. அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப முனைப்புடன் செயல்படுவீர்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களை நோக்கி வருகின்றது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ரிஷபராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வாருங்க. பஞ்சு திரினா சிகப்பு பஞ்சு திரி போட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வந்தால் மிகப்பெரிய நற்பலன்களை அது கண்டிப்பாக இருக்கும். காலத்தினால் வருகின்ற திசாபுத்தியினால் வருகின்ற சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் நீக்கப்பெறும். மிதுன ராசிக்காரங்க, நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு அற்புதமான நாள். எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி. உங்களுக்கு ஏற்கனவே சாதகமற்ற இந்த விஷயம்லாம் இன்னைக்கு சாதகமாக முடியக்கூடிய நல்ல நாளா இன்னைக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய அனைத்து துறைகள்லையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதான ஆண்டாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும், நாளாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மாலை வேலைகளில் விளக்கு விழுத்து இந்த சிகப்பு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றுவாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். கடகராசிக்காரங்க, இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்ட நட்சத்திரம், பூசம், பாயில இவங்க மட்டும் புது முயற்சிகள், இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்க்கிறது ஒரு சில வெற்றிகளை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மிகப்பெரிய வெற்றி நோக்கி கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனாலும் கடகராசிக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால கொஞ்சம் யோசித்து எதாக இருந்தாலும் செயல்படுங்க, பேசுங்க. பேசிட்டிங்கன்னா ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டிங்கன்னா கான்ட்ரவர்சி உருவாயிடும். கடகராசி இன்னைக்கு அஷ்டம சனினால் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமியில் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் தேங்காய் விளக்கோ பூசணி விளக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு சிகப்புத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சிம்மராசிக்காரங்க, போட்டி பொறாமல் அதிகரிக்கக்கூடியனால உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க, போட்டி போடுவாங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அதெல்லாம் உங்களுக்கு உண்மையை தெரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இனம் காணுவீங்க. அதிக பிரச்சனைகள்லாம் வந்துட்டு பேச்சு மூலியமாக தீர்வு பெறக்கூடியதாகவும், வம்பு வழக்குகளில் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்காகவும் விஷயங்களும் இன்றைக்கி சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. மகன் தந்தை உறவில் ஒரு சில பிணக்குகள் இப்போது சரியாகும். சிம்மராசிக்காரங்களுக்கு அரசாங்க வழியில் உயர் பதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால கால பைரவரை நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சிகப்பு துணியை போட்டு தானம் பண்ணுறது, அதே மாதிரி சிகப்பு திரியில் விளக்கு போடுறது, நெய் விளக்கு போடுறது. சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னொன்று எதிரி, லோனு, கடன்னா என்ன மாதிரி கடன்னா நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. சில பேர் எதிரிகள்னால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நோயினால் கஷ்டப்படுறவங்களுக்கு மிளகு போட்டு ஒரு சிகப்பு துணியில் மிளகை போட்டு சின்னதாக ஒரு மூட்டை கட்டி அதை போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி அதை விளக்கேற்றி பாருங்கள். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும். கன்னிராசிக்காரங்க,
பணிவு, துணிவு அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய நல்ல நாள். யோசிக்காம செய்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு யோசிக்க வச்சிரும். இன்னைக்கு பிரம்மாண்ட வெற்றி நோக்கி கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வளைவு அப்படிங்கிறது வளைஞ்சு போகணும். அப்போ தான் பணிஞ்சு போனால் தான் நம்ம காரியம் அப்படிங்கிறது சாதிக்க முடியும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ரீ கால பைரவர் வேண்டி வருவது நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அது கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு நல்ல சொல்களால் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடிய நாள். செல்வாக்கு செல்வநிலை உயரும். உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கால பைரவரை வேண்டி வர்றது ரொம்ப நல்லது. கால பைரவரை எப்படி வேண்டணும் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றி சிகப்பு தெருவில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயங்களை உங்களுக்கு கவலையில் ஆழ்த்தும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் எங்கெங்கே எச்சரிக்கையாக இருக்கணுமோ, நிதானமாக இருக்கணுமோ, பொறுமையாக இருக்கணுமோ அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்கணும். அடிக்கடி வேலை மாற்றங்கள் அப்படின்னு ஏற்பட்டு உங்கள் ஃப்யூச்சர் ஒரு கேள்விக்குறியாகவே ஆக்கியிருக்கும். அதை பற்றிலாம் யோசிக்காமல் உங்களுடைய தொடர்ந்து உங்கள் முயற்சிகள் பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வெற்றிகளை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க வளர்பிறை அஷ்டமி அப்போ கால பைரவரை வேண்டி வருவது வண்டி வாகனங்களால் வருகின்ற விபத்தை தவிர்க்கக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக இந்த கால பைரவரை மிளகு விளக்கு போடுங்க. மிளகுல சிகப்பு துணியில் மிளகு போட்டு நல்லெண்ணெயில் ஊற வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க. கஷ்டங்கள்லாம் போகும். எல்லாம் அந்த மிளகு உடையிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உடைஞ்சி தூள் தூளாகும். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. தனுசு ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். முன்னேற்றத்துக்கான அச்சாணியான நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி போவீங்க. செய்தொழிலில் நல்ல மதிப்பு மரியாதை ஏறக்கூடிய நாள். சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும். மக்கள் மத்தியில் பிரபலமாவீங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள். இன்னைக்கு வழிபாடாக மாலை வேளைகளில் வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ கால பைரவரை நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை அது ஏற்படுத்திவிடும். மகர ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு தயார்படுத்துவீங்க. லக்ஸூரியஸான லைஃப் இன்னைக்கு கிடைக்கும். நீங்கள் யோசிக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது, தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இதை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில சுணக்கங்கள் இப்போ எல்லாமே சரியாகக்கூடியது. மகன் மகளுடைய இல்லை மகன் தந்தைக்குள்ள உறவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக ஸ்ரீ காலபைரவர் மாலை நேரத்தில் மிளகு விளக்கு போடுங்க. ரொம்ப நல்ல பலன்களை அது கொடுக்கும். காலபைரவருக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு தன வரவு, தானிய வரவு, பொருள் வரவு அப்படிங்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். வசூலிக்காத பணம்லாம் இன்னைக்கு வசூலிக்கும். நிறைய விஷயங்கள் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக, ஒரு திடமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேளைகளில் ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வருவது, புளி சாதத்தை தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லது. ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் தேங்காயில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிகப்பு திரியில் விளக்கு போடுங்க. அதே மாதிரி வெண்பூசணியில் சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றுங்க. ரொம்ப நல்ல பலன்களை அது கொடுத்தே தீரும். மீனராசிக்காரங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி லாஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். 12ஆம் இடத்து காலசக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த தூக்கமின்மையினால ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இப்போ சனி சந்திரன் மேலே போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது இந்த மார்ச் 29 நடந்துடும். அதனால் அதுக்கு முன்னாடி 6 மாதமே அதோட ட்ரைலரும் டீசரும் உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சிருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னால கொஞ்சம் யோசித்து
செயல்படுங்க. நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுறதுக்கு வளர்ப்புறை அஷ்டமியில் ஸ்ரீ கால பைரவரை வெண் பூசணியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும், முன்னேற்றத்தை கொடுக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் மனோதீடத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.